ஆனை முகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞான குருவாணிபதம் நாடு சந்தனத்தம் என்று சொல்லியே பிள்ளினில் பாட ஆமா வந்தருள்வாய் கணபதியே ஆமா வந்தருள்வாய் கணபதியே சந்தனத்தம் என்று சொல்லியே பிள்ளினில் பாட ஆமா வந்தருள்வாய் கணபதியே ஆமா வந்தருள்வாய் கணபதியே வாணி சரஸ்வதியே அம்மா வாணி சரஸ்வதியே வாணி சரஸ்வதியே அம்மா வாணி சரஸ்வதியே அம்மா கேட்கவரம் தருவாய் அம்மா கேட்கவரம் தருவாய் கேட்கவரம் தருவாய் அம்மா கேட்கவரம் தருவாய் சகனத்தை பற்றி சொல்லியே வில்லி பாட ஆமா வந்தருள்வாய் கணபதியே ஆமா வந்தருள்வாய் கணபதியே வாணி சரஸ்வதியே கலைவாணி நீ கேட்கவரம் தருவாய் அம்மா கேட்கவரம் தருவாய் ஆமா எல்லாம் வல்ல இறைவரும் பொருளை வணங்கிக் கொண்டு யோகேஸ்வர அம்பாள் சமேத யோகேஸ்வர பெருமானை வணங்கி நாங்கள் இன்றைக்கு இந்த கலாசாலையில இன்றைக்கு என்ன இந்த கலாசாலையில இன்றைக்கு புதன்கிழமை அல்லோ இன்றைக்கு புதன்கிழமை அப்ப இன்றைக்கு புதன் ஒன்று கூடல் இன்றைக்கு புதன் ஒன்று கூடல் வாங்க இன்றைக்கு ஒரு விசேஷமான ஒன்று கூடல் அது என்னப்பா அது இன்றைக்கு ஆசிரியர் தினம் புனிதமான ஒரு தினம் புனிதமான தினம் உலகத்து ஆசிரியர் கொண்டாடுகிற தினம் ஆனால் இப்ப எனக்கு இந்த கலாசாலையில பல தினங்களை கொண்டாடி இன்றைக்கு என்ன தினம் நாளைக்கு என்ன தினம் குழம்பி போச்சு இந்த குழப்பத்தை தெளிகிறதுக்குத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த ஆசிரியர் தினத்திலே நாங்கள் இன்றைக்கு இந்த வில்லிச மூலம் ஆசிரியத்துவம் அன்றும் இன்றும் எப்படி என்று பார்க்க இருக்கிறோம் ஆசிரியத்துவம் அன்றும் இன்றும் எப்படி இருக்கென்று பார்க்க இருக்கிறோம் பார்க்க வேண்டிய தலைப்பு தான் ஏட்டில் எழுத்தறியோம் எழுதும் வகை நாம் அறியோம் ஏட்டில் எழுத்தறியோம் எழுதும் வகை நாம் அறியோம் பாட்டில் பொருள் அறியோம் பாடும் வகை நாம் அறியோம் பாட்டில் பொருள் அறியோம் பாடும் வகை நாம் அறியோம் ஆமா என்ன வணக்கம் சொல்ல மறந்து அதுக்கிடையில இப்படி இந்த கதையில சொற்புல பொறுப்புல இன்னும் சில பிழைகள் வரலாம் பெரியோர்களாகிய நீங்கள் எல்லாவற்றையும் பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஆமாம் இந்த நேரத்தில் இந்த பெரியோர்கள் ஆகிய சபையில இருக்கிற உங்களுக்கு நாங்கள் வணக்கம் தெரிவிக்க வேண்டும் அல்லவா வணக்கம் சொல்லிவிடுவோமா சபையில் உள்ள பெரியோரே தாய்மாரே தங்கைமாரே அதிபர்மாரே ஆசிரியர்மாரே பாட்டிமாரே கூட்டன்மாரே எல்லோருக்கும் வணக்கம் சொன்னோம் எல்லோருக்கும் அன்பு வணக்கங்கள்
இந்த வணக்கத்தை உங்களுக்கு தெரிவிச்சு கொண்டு ஓஹோ நான் ஓம் அண்ணே இன்னும் நீங்கள் கதைக்குள்ள வரையில இவ்வளவு நேரமா வணக்கம் தான் தெரிவிக்கிறீங்க. இப்படித்தான் அண்ணே எங்கட கூட்டங்களில அங்க அதிபர் மணிக்கூட பாக்குறது எங்களுக்கு விளங்குது. வருவினம் அண்ணே ஓஹோ சபையில இருக்கிற விழிக்க தொடங்கியோம். பிரதம விருந்தினரை விழிக்க 3 நிமிஷம், சிறப்பு விருந்தினரை விழிக்க 3 நிமிஷம், மற்றாக்களை விழிக்க 3 நிமிஷம். நீங்கள் யாரையும் மனதில் வச்சுக்கொண்டோ இல்ல இல்ல, நான் அப்படி நெஞ்சில வஞ்சகம் வச்ச ஆசிரியர்கள் நெஞ்சில வஞ்சகம் வச்சிருக்கார் ஆக்கள் பாருங்க. நீங்களும் முதற்கான செய்து கொண்டு இருக்கிறீங்க. விஷயம் விளங்கிட்டு இப்படி எல்லாம் நேரத்தை போயிட்டு போக்காட்டி ஒரு இடத்துல இப்படித்தான் நான் பேசி போட்டு முடிஞ்ச உடனே நல்லா இருக்கோப்பா பேச்சண்டு கேட்டேன். ஐயா ரொம்ப சந்தோஷம், எல்லாத்தையும் நீங்க கடைசியா சொன்னதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னையாண்டா நன்றி வணக்கம். நன்றி வணக்கம், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சன்னு சொன்னான். அண்டையோட நான் ரொம்ப கவனம் ஐயா. அப்ப நாங்கள் இந்த கதைக்கு வருவோமா? இந்த உலகத்திலே பல தெய்வங்கள் இருக்கிறார்கள், பல தொழில்கள் இருக்கின்றன, பல தொழில்கள் இருக்கிறது. டாக்டர் இருக்கிறாரு, இன்ஜினியர் இருக்கிறாரு, அக்கவுண்டன்ட் அம்மா இருக்கிறா, இப்படி நிறைய தொழில்கள் இருக்கிறது. இந்த தொழில்கள் எத்தனை இருந்தாலும் அத்தனை தொழில்களையும் உருவாக்குபவர் ஆசிரியர் தான். ஆசிரியர் பாருங்கோ. ஏணிகள், ஏணி என்றா என்ன? ஏணி என்றால் ஏத்தி போட்டு விழுத்தி அப்படின்னு நடக்குது. இப்ப கனவு இருக்கு, ஏத்தி போட்டு அண்ணன் மேலே ஏறினோண்ட பின்னால பொறிஞ்சடா ஆண்டு விட்டா பொத்தண்டு விடுவார் வாத்தியார் மேல வாத்து கொண்டு. அப்ப இது நல்ல ஏணி, நல்ல ஏணி, உரமான ஏணி, பலமான ஏணி. அது அங்கதான் இருக்கு. இந்த அலுமினியத்தில் ஏணி இல்ல, இரும்பு பேப்பு போட்டு ஒட்டினது. என்ன போன்ற ஆக்கள் முதலாம் நம்பி ஏறக்கூடிய ஏணி பாருங்கோ. இந்த ஆசிரியர்கள் ஏணி போல இருக்கிறார்கள். மாணவர்களை, தங்களை நம்பி வருகிற மாணவர்களை அவர்கள் படிப்படியாக ஏற்றிக் கொண்டு போய் தங்களை விட உச்சத்திலே கொண்டே விடுவார்கள். இது இந்த ஆசிரியர்கள் மட்டும் உள்ளது, மற்ற தொழில் கிடையாது. அவர்கள் படிப்படி ஏற்றியும் விடுவார்கள், படி படி என்று ஒரே தொல்லையும் கொடுப்பார்கள். எங்கட பிள்ளையோட தங்களை விட மேல கொண்டு போவது இந்த ஆசிரியர் பாருங்கோ. ஏனென்றால் இவர்கள் ஏணிகள், மெழுகுவர்த்திகள், தங்களையே உருக்கி உருக்கி தியாகம் பண்ணி இந்த சமூகத்துக்காக உருகி போவோர்கள் இந்த ஆசிரியர்கள். நிறைய பேர் உருகி போயிருக்கணும் வீட்டில. கவலையோட இருக்கிற மாதிரி வீட்டினே வந்துட்டோ இல்ல இல்ல, இங்க உதுல இருக்கிற கொஞ்சம் பேருக்கு பல கவலை, பல யோசனை, பல கவலை. இங்க வந்தோம் பணி செய்ய இங்க வந்தோம், ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. கவிஞர் இருக்கிறார், அவர் சுகமா உங்களுக்கு கவிதை தருவார். இங்க பாருங்க, இங்க ஒரு நாள், அங்க 4 நாள், இங்க 4 நாள், அங்கே ஒரு நாள். பஸ்ஸுக்குள்ள நினைவோ இங்கேயோ அங்கேயோ. நீங்களும் அங்கே தான் வந்தீங்க. விஷயம் விளங்கி விட்டது. ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏறினால், திங்கட்கிழமை காலமே இறங்கினால், பிங்கர் பிரிண்ட வச்சால் உள்ளுக்கு போனாச்சு தானே. இனி பார்த்து செய்வோம். ஆமா, இப்படித்தான் கதை போகிறது. ஆசிரியத்துவம் ரொம்ப மதிப்பானது. ஒரு தாயும் தந்தையும் பிள்ளைய பெற்றிருக்கிறார்கள். பிள்ளைய பெற்றிருத்தானே, எப்படி தாலாட்டு தெரியுமா? ஆராரோ ஆரிவரோ கண்ணே கண்ணுரங்கம்மா, ஆராரோ அறிவரோ அரடிச்சு நீ அழுதாய், கண்ணே கண்ணுரங்கி கட்டி கரும்பே கண்ணுரங். இப்ப இப்படியா பாட்டு? நீங்கள் தாலாட்டுறத பார்த்து செந்தில் குமரன் தான் நித்திரம். இப்ப தாலாட்டு இப்படி இல்ல. பிறந்த பிள்ளைக்கே டெலிபோனை கொடுத்து புள்ள சூச்சு வந்தால் என்ன இது? புறக்கேக்குள்ளே கருவுக்குள்ள அது விஜயபடம் பார்த்து புறக்கேக்கே வாழோட தான் பிறக்குது.
அப்ப வாழ்க்கூட்டு குறிப்பு தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு உழைக்க முடியும். ஆமா. இப்படி முந்தின காலத்திலே கருவுற்ற பெண்கள் நல்ல விஷயங்களை பார்த்தார்கள், ஞானிகளுடைய வாக்கியங்கள் கேட்டார்கள், கந்தபுராணம் போன்ற தெய்வீகங்களை கேட்டார்கள். இதனாலே பிறக்கிற பிள்ளை அறிவோடு ஆற்றலோட நல்ல வழக்கத்தோட பிறந்தது. இப்ப எல்லாம் அது நிலை மாறிட்டுது. ரொம்ப சொல்ல கவலையா இருக்கு. தாலாட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளையை தாயும் தந்தையும் கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கிறார்கள்? அது இல்ல பாருங்க, குருவிடம் கொண்டு வந்து ஒப்படைக்கிறார்கள். ஆசிரியரிடம் நம்பிக்கையோடு ஒப்படைக்கிறார். அப்படி ஒப்படைக்கிற பிள்ளைகளை இந்த ஆசிரியர்கள் சரி. நீங்கள் அந்த கால ஆசிரியர் இந்த கால ஆசிரியர் சொல்றீங்க விஷயத்துக்கு வந்துட்டியல். ஓட்டுத்தனமா பிள்ளைகளுக்கு என்ன இப்ப அடிக்கிறார். ஏன் அடிக்கலாம்? அடிச்சால் நீதிமன்றத்துக்கு போகணும். அந்த காலத்தில் அப்படி இல்ல. நிறைய நாங்கள் எல்லாம் அடி வேண்டி படிச்ச நாங்கள் தெரியுமோ? என்னன்னு எனக்கு நல்ல ஞாபகம். ஒருக்கா சுவரில் என்ற பேரு எழுதிட்டான். பிளஸ் போட்டு ஒரு பொம்பளை பிள்ளை அவன் பேரும் எழுதிட்டான். அவ இப்ப எங்க இருக்காங்க? அவ மேல போட்டான். இந்த எழுதினால் எழுதி போட்டு அவன் எப்படி எழுதினான் பாத்தியலோ? என்ற கொப்பியை எடுத்து என்று எழுத்த பார்த்து அதே மாதிரி எழுதினான். எழுதி போட்டு அதிபரை கூட்டிக் கொண்டே காட்டினான். இங்க பாருங்க, இந்த கமலநாதன் ஐயா தனக்கு விருப்பமான அந்த பேர் எழுதி விளையாட்ட பாருங்க சொல்லி கொடுத்துட்டான். வாத்தியாரும் எடுத்து பார்த்தார். எழுத்து உண்டா கிடக்கு, வாடா இஞ்சி என்று திரும்ப சொல்லி போட்டு அவ்வளவு பேருக்கு முன்னால 3 கதை அட்டி பின்னுக்கு அடி 3 கடி குசல்மா பறக்கும். இப்ப அடிப்பியலே அடியாத மாடு படியாது. ஆகவே அந்த காலத்திலே அப்படித்தான் செய்தார்கள். சட்டங்களை போட்டு எங்கட கைகளை கட்டி போட்டு இந்த கால ஆசிரியர் சரியில்லைன்னா நாங்கள் புது சரி வராது. அடி போட்டு படிபடி என்றது அந்த காலம். ஆமா, அந்த காலம். அடி போட்டு படிபடி என்றது அந்த காலம். இப்ப அடிச்சாவுக்கு சிறைவாஜம் என்றது இந்த காலம். இப்ப அடிச்சா சிறைவாஜம் என்றது இந்த காலம். பாத்திய சொல்லுக்கு மதிப்பு கொடுத்தது அந்த காலம். ஆமா, அந்த காலம். பாத்தியார் சொல்லுக்கு மதிப்பு கொடுத்தது அந்த காலம். அது அந்த காலம். பாத்து நீ என்றது இந்த காலம். ஆமா, இந்த காலம். பாத்தியார் நீ என்றது இந்த காலம். ஆமா, இந்த காலம். பைமாற்றில சாரி வேண்டி கட்டாதது அந்த காலம். ஆமா, அந்த காலம். பைமாற்றில சாரி வேண்டி கட்டாதது அந்த காலம். ஆமா, அந்த காலம். ஒரே கலர்ல சாரி கட்டி வந்தது இந்த காலம். ஆமா, இந்த காலம். இப்படி எல்லாம் நிலைமை இருக்கு. ஆகவே அந்த காலத்திலே பல அடி அடிச்சு பிள்ளைகளை பயபக்தியோட அடிச்சாலும் பேந்து கொஞ்ச நேரத்தாலவே ராசா மோனே என்னடா நீ அதுல புலவிட்டனவடியா தானே அடிச்சனான். இல்ல இல்ல உன்ன சரியான அன்பு எனக்கு. நீ குரல் ஐயோ அச்சா பிள்ளை என்ற பிள்ளை என்று தடவி தன் பிள்ளை பிறர் பிள்ளை தலதடவினா தன் பிள்ளை தானே வளரும் என்று அற்புதமா அடிச்சாலும் பின் பண்போடு அரவணைச்சு பிள்ளைகளை நல்ல வழிப்படுத்தினது அந்த காலம். இந்த காலம். சரி சரி, பிரச்சனை இந்த ஒப்புகளை விட்டுட்டு இந்த ஆசிரியத்துவம் இப்படி மகிமை உரியது. ஆசிரியர் என்றால் ஆசு இரியர். ஆசு இரியர் என்றால் குற்றங்களை கடிந்து நீக்குபவர் என்பது பொருள். இப்ப ஆசு இரியர் இல்லை, அப்ப ஆசு உரியர். அப்படி சொல்லக்கூடாது. உரியவர் அங்க அம்மணி முறைச்சு பாக்குறது தெரியுது எனக்கு.
அம்மா முறைச்சு பாக்குறா, அவன் இந்த வருஷத்தோட போறா கலாசாலையில். அப்படி சொல்லக்கூடாது. அவாக்கு அவா செய்த பணியை நினைச்சு பார்க்கணும். அவா முயற்சி பார்க்கிறா. நாங்கள் குற்றமுடையவர்களோ குற்றங்களை நீக்குபவர்கள். ஒரு சிலர் செய்த தவறுகளை வச்சுக் கொண்டு ஒட்டுமொத்த ஆசிரியரும் தவறு செய்கிறார் என்று நினைக்கலாமோ? ஆகவே இந்த தியாகம் என்பது பெருசு. ஆசிரியர்கள் மாணவர்களுடைய குற்றங்களை நீக்கி ஒளிவிளக்காக அவர்கள் வாழ்க்கையிலே பிரகாசிக்க செய்கிற மகத்தான பணிகளை செய்கிறார்கள். தொல்காப்பியம் தொடக்கம் இன்று வரை அத்தனை நூல்களும் அத்தனை அறிஞர்களும் பெரியவர்களும் இதை சொல்லி இருக்கிறார்கள். இதை உணர வேண்டும். அடுத்தது அந்த காலத்தில் ஆசிரியர்கள் பல ரோல் மாடலா இருந்தார்கள். குருவில்லா வித்தை போல். ரோல் மாடல் என்ன? சாப்பிடுறதில்ல, உருட்டி சாப்பிடுறதில்ல, பல வகைபாகங்களை வகித்தார்கள். ஒரு ஆசிரியர் பின்பற்றக்கூடியவர்களா இருந்தார். ஆசிரியர் மட்டுமில்ல, இவர மாதிரி நுண்ணறிவு கொடுப்பவராயிருந்தார், இவர மாதிரி நடனம் பழக்குவராயிருந்தார், இவர மாதிரி நாடகம் பழக்கிறவராயிருந்தார், இவர மாதிரி மிருதங்கம் பழக்கிறவராயிருந்தார். ஒரு சோதிடனாக, ஒரு வானவியல் தெரிந்தவனாக, ஒரு மருத்துவனாக, வழக்கு நீதிமன்றத்துக்கு போகாம தடுக்கக்கூடிய நீதிபதியாக, வழிகாட்டலும் ஆலோசனையும் கூறுபவராக, கணக்கு கொடுப்பவராக, விஞ்ஞானம் கற்பிப்பவராக, விவசாயம் செய்பவராக, சமய சொற்பொழிவாற்றுபவராக, அதிகமா லீவ் எடுக்கிறவராக. வெளிநாடுகள்ல லீவ் எடுக்காட்டி கொண்டு அடைச்சு போடுவாங்க, உங்களுக்கு தெரியுமே. லீவ் எடுக்காட்டி ஏதோ பம்மாத்து விடுறாரு அர்த்தம். மனுஷனுக்கு ஏதோ காய்ச்சல் பீச்சல் வரும், குடிப்பு இழுப்பு வரும். அப்ப லீவ் எடுக்கணும். எனக்கு தெரியும், ஒரு நாட்டில லீவ் எடுக்காத ஒரு ஆளை கொண்டு அடைஞ்சு போட்டான். ஏனென்றால் அவர் அதிகாரியோட நல்ல ஒட்டு, அவர் எடுக்கிற லீவுக்கெல்லாம் அங்க வரவு விடும். ஆகவே லீவ் எடுக்கிறத குறையா நினைக்க கூடாது. மனுஷ காரியம் பாருங்க. நீங்கள் இந்த ராணுவ ரகசியங்களை இதுல சொல்லுங்க. இப்படி எல்லாம் அந்த காலத்திலே பல வகைபாகங்களே ஆசிரியர் வகித்தார்கள். ஆனா இன்றைக்கோ ஒன்று ரெண்டு தான் ஆசிரியர் வகிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. தாரமும் குருவும் தலைவிதிப்படி என்பது அந்த காலம் சரியான வித. ஆனால் இப்ப தாரமும் குருவும் இணையத்தில் என்றது இந்த காலம். ஏனென்றா இப்ப இருக்கிற பிரச்சனைகளால ஆசிரியர் எல்லாம் பின்னுக்கு போறார்கள். பல வகைபாகங்களை வகிப்பதற்கு முன்னுக்கு வருகிறார்கள். ஆகவே சமூகம் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்புகளை நீக்கிவிடாமல் அவர்கள் இருக்கின்ற ஒரு பெரிய நிலை இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அடுத்தது இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், வாத்தியார் வந்தார், வாத்தியார் வந்தார், வாத்தியார் வந்தார், வாத்தியார் வந்தார், வானமளவிலே வாத்தியார் வந்தார், வானமளவிலே வாத்தியார் வந்தார், உள்ளத்தால் உயர்ந்து வாத்தியார் வந்தார், உள்ளத்தால் உயர்ந்து வாத்தியார் வந்தார், உத்தமராகியே வாத்தியார் வந்தார், உத்தமராகியே வாத்தியார். இப்படி வாத்தியார் வருகிற ஒரு ரகசியத்தை சொல்லணும். அந்த காலத்துல பாருங்கோ, வாத்தியார் வாரார் என்று சொன்னார். சொல்லி சொல்லி பழகிட்டு வாத்தியார் தான் சரியான சொல்லு. வாத்தியார் வாரார் என்றால் சந்தியில நிக்கிற பொடிகள் எல்லாம் தலகரிக்க ஓடி ஒளிச்சிடுவாங்கள். அவ்வளவு மரியாதை மதிப்பு. இப்ப மாறி போச்சு காலம். இப்ப சந்தியில கொஞ்சம் பொடிகள் நிக்கிறாங்கள் என்று தெரிஞ்சால் வாத்தியார் அந்த கல்லு ரோட்டுக்கால விட்டு, இந்த மணலுக்கால விட்டு முக்கி முக்கி மோட்டார் சைக்கிள் உருட்டவும் மேலாது. அவர் உருட்ட மாட்டாமல் உருட்டி அல்லோ இந்த பொடிகள் கிட்ட போக கூடாது. ஏனென்றா பட்டம் வைப்பாங்க. நொண்டி வாத்தியார், மோட்டு வாத்தியார், விசர் வாத்தியார், லூசு வாத்தியார், பண்டி வாத்தியார். நீங்களே என்ன பாக்குறீங்க? அப்படியும் சொல்லுவாங்க, வண்டி வாத்தியார் வாரார். ஆகவே இந்த ஆசிரியர்கள் எல்லாம் சோழி என்று சொல்லி அவர் அதுக்கான இதுக்கான சுத்தி போடுவர். அப்படி நிலை இந்த காலத்துல இருக்குது பாருங்க. இதை நாங்கள் சொல்லணும். அந்த காலத்திலே ஆசிரியர் கம்பீரமா வருவார், கம்பீரமா வெள்ள வெட்டி கட்டி இருப்பார், நேஷனல் போட்டு இருப்பார், ராஜ பார்வை பார்ப்பார். எல்லாரையும் ஆசிரியருக்கு முக்கியமானது கண்ணோட்டம்.
கண்ணோட்டம். மாணவர்களை கண்ணோட்டம் மாறி பார்க்க கூடாது. பார்த்த பார்வையிலே புள்ளிகள் எல்லாம் அப்படி கப்சிப்பா இருக்கணும். கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் ரெடியா இருக்கணும். ஏன் இந்த காலத்துல இப்படி கம்பீரமான ஆசிரியர்கள் இல்லையோ? ஏன் இதுக்கு நன்றானே பாருங்க. எங்கட கலாசால அதிபர் இருக்கிறார். அதிபரை பாருங்க, அவர் கட்டிக்கொண்டு வேட்டியோட கம்பீரமா சீமான் மாதிரி வாரத நாங்கள் பார்க்கிறோம். ஸ்மார்ட் போர்ட், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் எல்லாம் ஸ்மார்ட்டா தான் என்ன இருக்கு, எல்லாம் ஸ்மார்ட்டா தான் இருக்கணும் பாருங்க. இப்ப நாங்க பாருங்க இருக்கிறோம். அங்க இந்த பொம்பளை டீச்சர் மேல பாருங்க, அங்க 2-3 தூங்குது பாருங்க. அங்க ஒரே கலர்ல சாரி, இது மார்ட்ஸ்ல போய் மலிவா ஒரே கலர்ல வாங்கி சாரிய கட்டி முகத்துக்கும் கொஞ்சம் மேக்கப்ப போட்டா அது சுண்ணாத்திலான்னு பாருங்க, மலிவா கொடுக்குறாங்களாம். ஓஹோ, 50 வயது நம்ப முடியுது. ரெண்டாலும் பாருங்க, இவ்வளவு உயரமான கதிரையில போட்டது ஒரு மூலையிலான இருக்குது. கதிரையில இருக்கிறத பார்க்க தெரியுமா முகாமத்துவம் எப்படி இருக்கண்டு. ஓஹோ, முதுகெலும்பு நிமிந்திருக்க வேணும், உஷாரா இருக்கணும். பிள்ளைகள் உனக்கு படிப்பாங்க என்றால் பொடிகளும் அப்ப உனக்கு படிப்பான் சேர் வந்து பிள்ளைகள் இன்றைக்கு படிப்போமே அப்ப கஷ்டம் நானே படிப்போம். இப்படி என்றால் ஆசிரியத்துவம் விழுந்துவோம் ஐயா. இதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ஆசிரியத்துவம் உருவத்தால் மட்டுமல்ல, உடையாலே, உள்ளத்தாலே மற்றும் எல்லாத்தாலையும் அவர் உயர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். உருவத்தாலும் மட்டுமல்ல, உள்ளத்தாலும் உயர்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் உள்ளம் பெரிய கோயில். ஆசிரியர் நாங்கள், ஆசிரியர் நாங்கள், ஆசிரியர் நாங்கள், ஆசிரியர் நாங்கள், ஆமா ஆசிரியர் நாங்கள், ஆசிரியர் நாங்கள், நாங்கள், ஆசிரியர் நாங்கள், தேசிய நோக்கை மெப்பிக்க வந்தோம், தேசிய நோக்கை மெப்பிக்க வந்தோம், தேசிய நோக்கை மெப்பிக்க வந்தோம், தேசிய நோக்கை மெப்பிக்க வந்தோம், காசினியில் அன்போடு கண்ணியம் கொண்டு, ஆசிரியர் அன்போடு, ஆமா காசினியில் கண்ணியம் அன்போடு கொண்டு, கண்ணியம் அன்போடு கொண்டு, பூஜிக்கப்படும் புண்ணிய நான்களெல்லாம், பூஜிக்கப்படும் புண்ணிய நாமமெல்லாம், பூஜிக்கப்படும் புண்ணிய நாமமெல்லோ, ஆமா நாமல்லோ, நாமல்லோ, நாமெல்லோ, ஆமா ஆசிரியர்கள் பூஜிக்கப்பட வேண்டிய புண்ணியமானவர்கள். இது எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளணும். ஏனென்றால் அவ்வளவுக்கு ஆசிரியர்களுடைய தொழில் மகத்துவமானது, ரொம்ப மகிமை மிக்கது. இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர்கள் உள்ளத்தாலே உயர்ந்திருக்க வேண்டும். உள்ளத்தாலே, ஆமா, உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காது என்று வல்லவன் வகுத்ததடா. உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காது என்று வல்லவன் வகுத்ததடா. கண்ணா கண்ணா வருவதை எதிர்கொள்ளடா. கண்ணா, உள்ளத்தின் நல்ல உள்ளம் உறங்காது என்று வல்லவன் வகுத்ததடா. சோதனைகள் வந்தாலும் சாதனை புரியவே, சோதனைகள் வந்தாலும் சாதனை புரியவே ஆதரவு தந்து மாணவரை காத்திடுவோமே, ஆதரவு தந்து மாணவரை காத்திடுவோமே. ஆதவனை போல, ஆதவனை போல ஒளிபரப்பி நின்றிடுவோமே. நாம் ஆதவனை போல ஒளி பரப்பியே நின்றிடுவோமே, வென்றிடுவோமே, நின்றிடுவோமே, வென்றிடுவோமே. எத்தனை சோதனை வந்தாலும் சாதனை புரிகிற எண்ணத்தில் இருந்து நாங்கள் ஒருபோதும் மாறக்கூடாது. அப்பா அண்ணே, எனக்கு விளங்கு சொல்லுற இந்த பண்புகளை பார்க்க
எங்கட கலாசாலையிலையும் இப்படி ஒரு உள்ளத்தில உயர்ந்த உள்ளம் இருக்குன்னு ஆர் அண்ணே அது வேற யாரும் இல்லை எங்கட கோவால் சேர்வாங்க அவரு ரொம்ப அற்புதமானவரு. வகுப்புகள் எல்லாம் நேரத்துக்கு போய் பார்ப்பாரு. எந்த கடமை என்றாலும் அவர் செய்வாரு. பிள்ளைகளிலே சரியான அக்கறை பாருங்க. அவ்வளவுக்கு அவர் மிக அற்புதமாக இருப்பார். ஆனா இந்த காலத்துல பாருங்க, இந்த பிள்ளைகளை படிப்பிக்க கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். நீங்கள் முன்னுதாரணமா இருக்கோன்னு சொல்றீங்க. என்ன முன்னுதாரணமா இருக்க முடியும்? ஏன் இன்றைக்குள்ள பிள்ளைகள் ஆசிரியர்கிட்ட சொல்லி கேக்குது. அப்ப அதுகள் பேன்போன் கஞ்சா அப்படின்னு போத வசதியில செய்யுது. அதுதான் வீட்டில பிரச்சனை பாருங்க. இருக்கு அப்பா பள்ளிக்கூடம் போன்னு சொல்றாரு. ஓஹோ, என்ன சொல்றான் தெரியுமா? என்ன சொல்றான்? அப்பா சொல்றாரு, தம்பி நான் வரமாட்டேன், அப்பா நான் வரமாட்டேன், வரமாட்டேன், அப்பா நான் வரமாட்டேன், அதையோடு நீ பள்ளி அழைத்தாலும் வரமாட்டேன், அப்பா நான் வரமாட்டேன், அப்பா நான் வரமாட்டேன், அம்மாதான் போ என்று சொன்னாலும் அப்பாதான் அடித்தாலும் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், வரமாட்டேன். அப்பா சொல்றாரு தெரியுமா? அப்பா விடுறாரா? அப்பா சொல்றார், விடமாட்டன் தம்பி நான் விடமாட்டன், விடமாட்டன் தம்பி நான் விடமாட்டன், உன் எதிர்காலம் நோக்கி எல்லோ விடமாட்டன், வரமாட்டன், விடமாட்டன், உன் எதிர்காலம் நோக்கி எல்லோ விடமாட்டன். ஆமா, இப்படி பெரிய கஷ்டத்தின் மத்தியில இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அண்ணன் இதோட சேர்ந்து காதலும் சேர்ந்ததென்றால் சொல்ல தேவை. அதுதான் இப்ப பிரச்சனை. பிரச்சனை ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு இப்படி பாடுறாங்க. ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, ராஜா காத்தாடி போலாடுது, ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. அந்த காலம் அப்படியோ படிகளுக்கு இதெல்லாம் சரி வராது. அப்ப ராசாத்தி உன்னை எல்லாம் அந்த காலம். அப்ப இப்ப என்ன 5 மணிக்கு சும்மா 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 அப்படி இல்லை. நீ வீட்டில் இல்லை, விளையாட யாரும் இல்லை, சினிமா முகத்துல போகின்றீர்கள். இதுக்காக எல்லாம் தப்பி பிழைச்சு இந்த பிள்ளைகளை காப்பாத்துறதுன்னா ஆசிரியருக்கு எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அம்மா அப்பா தந்துட்டார்கள், ஆனால் ஆளாக்குறது. அந்த காலத்துல ராமனுக்கு ஒரு வசிட்டர், பஞ்சபாண்டவருக்கு ஒரு துரோணர், அவர்களாலேதான் உயர்ந்தார்கள். நல்ல ஆசிரியர் வந்து வாய்த்தால் இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் சந்ததி ஏழாறு பிறப்பும் வரும். ஏனென்றால் ஆகியோருடைய மனது அப்படிப்பட்டது. வெள்ளத்தனைய மனம் நீட்டம் யார் சொன்னது? பக்கத்து சொல்ற திருவள்ளுவர். அதே போல உள்ளத்தனையது உயர்வு என்று வள்ளுவன் சொன்னார். அதே போல நல்ல ஆசிரியர்கள் நினைச்சால் மேன்மைக்கு கொண்டு வரலாம். துரோணாச்சாரியார் போய் கொண்டிருக்கிறார். ஒரு நேரம் பஞ்சபாண்டவர்கள் பந்தடிச்சு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி விளையாடி கொண்டிருக்கிற போது பந்து கிணத்துக்கு விழுந்துடுது. எல்லாரும் கிணத்தை சுத்தி பார்க்கிறாங்க. எப்படி பந்து எடுக்கிறது தெரியல. இப்படி எல்லாம் நிக்க துரோணாச்சாரியார் வாராரு. மற்றவெல்லாம் தர்மராஜன், வீமன் மற்றவெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த அர்ஜுனன் பார்த்தான். இவர்கள் முகத்தெளிவு தெரிகிறது, ராஜ யோகம் என்று தெரிகிறது, இவர்கள் ராஜகலை தெரிகிறது, இவர் ஒரு பெரிய குருவாக இருக்க வேண்டும் என்று கருதிக்கொண்டு அர்ஜுனன் ஓடி போய் அந்த துரோணாச்சாரியுடைய பாதத்திலே விழுந்து சுவாமி வணக்கம் நமஸ்காரம் என்று சொன்னான். அப்பனே எழும்பப்பா, நீ யாரப்பா? நான் அர்ஜுனன், பஞ்சபாண்டவர்ல இந்த பந்து விழுந்து போச்சு, எப்படி எடுக்கிறன்னு தெரியல என்று சொன்னா. பாவப்பா என்று துரோணாச்சாரியார் குச்சியை முறிச்சு கொண்டு வாழ்ந்தாரு. மந்திர சொல்லி குச்சியில போட்டாரு. ஒவ்வொரு குச்சியின் தொடர்பட்டு பந்தை இழுத்து வெளியிலே கொடுத்தார். அன்றைய நிலையிலேயே துரோணருடைய மனதிலே இடம் பிடிச்சவரே
ஆத்மீக சிஷியன் அர்ஜுனன். அதனாலதான் அர்ஜுனனுக்கு பெரிய பெரிய வித்தையெல்லாம் காட்டி கொடுத்தார். ஆனா ஒரு சந்தேகம் சொல்லுங்க. அதே துரோணர் தானே ஏகலை வென்ற விரல வெட்டி தாண்டு கேட்டவர், அது என்ன நியாயம்? அதுக்கு சிஷியனுக்கு கொடுத்த வாக்குறுதி. சத்தியம் தவறாதவர்கள் முன்னே ஆசிரியர்கள் சத்தியம் கொடுத்து விட்டார். ஆகவே இதை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். பிள்ளைகளை சத்தியம் பண்ணி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆகவே அவர்களை காக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு சிற்பிகளை செதுக்கும் சிற்பிகள் நாங்கள், சிற்பிகளை செதுக்கும் சிற்பிகள் நாங்கள், சிற்பிகளை செதுக்கும் சிற்பிகள் நாங்கள், சிற்பிகளை செதுக்கும் சிற்பிகள் நாங்கள், சிறந்த நல் ஆசிரிய கல்வியலாளர், சிறந்த நல் ஆசிரிய கல்வியலாளர், சிறந்த தொழில் என்றுதான் நம்பியே வந்தோம், சிறந்த தொழில் என்றுதான் நம்பியே வந்தோம், சிறந்த தொழில் என்றுதான் நம்பியே வந்தோம், சிறந்த தொழில் என்றுதான் நம்பியே வந்தோம். வாக்குறுதிகள் சில அடிபட்டு போச்சு, வாக்குறுதிகள் சில அடிபட்டு போச்சு, ஆனால் வருந்தாமல் கடமையை செய்வாய், ஆனால் வருந்தாமல் கடமையை செய்வோம், காலம் உன்னை போற்றி நின்றுதானே விடுமே, காலம் உன்னை போற்றி தானே விடுமே, காலம் உன்னை போற்றி நின்றுதானே விடுமே, காலம் உன்னை போற்றி தானே விடுமே. ஆமாம். நீங்கள் இந்த கடைசியா ஆசிரிய கல்வியலாளர் சொல்லி போட்டீங்க. எனக்கு அழுகையா வருது. நான் சில கேள்விகள் இருக்கிறேன்னு ஒரு முறையும் கேளுங்க. வாக்குறுதி இந்த கார் கோமிட் தந்திருக்கிறாங்க, நானும் கொண்டு வேண்டி வீட்டுல வச்சிருக்கிறேன் கூட சொல்லியோ. அது ஒரு நாள் சாப்பிட அனுப்பி காட்டி கொண்டிருக்கிறோம். எப்படா விடுவாங்கள் ஒன்று வேண்டி ஓடுவோம். 6+6 நல்லூரில் ஒரு கார் வேண்டாலும் அதுக்கு கூட முடியும். இது மட்டுமில்லை, இன்னும் கணக்க பிரச்சனை இருக்கு. கேம்பஸ் அதுக்கு அடிபட்டு போச்சு. இன்னும் எத்தனையோ ரிசர்ச் அலவன்ஸ் கொடுக்க போறாங்கள். இப்படி கணக்க சொல்லி இருக்கிறாங்க. எனக்கு இன்னும் கடைசியா நான் ஒரு கேள்வி, இந்த கொலைக்கு அடுத்த வருஷமும் நடக்குமோ இல்லையோ? கொலிச்சொன்னாலும் நடக்காது, மனுஷர் தான் நடப்பார்கள். கொலிச்ச நின்ற யாத்துக்கு ஏழாளியார் கிணறு அவனகரமாய் கிடக்கு. அப்படி எல்லாம் செய்கிறாரு, கொலிச்சு நடக்காது. பாருங்க, இவ்வளவு வளத்தையும் இப்படியும் பாதுகாக்கத்தானே வேணும். நல்லது நடக்கும் என்று யோகேஸ்வர பெருமான வணங்குவோம். நல்லா இருப்பியல். வாழ்க பல்லாண்டு ஆசிரியர்கள், பல்லாண்டு பல்லாண்டு ஆசிரியர் வாழ்க, பல்லாண்டு பல்லாண்டு ஆசிரியர் வாழ்க. பானம் உயர்ந்து நீர் வாழியவே, பானம் உயர்ந்து நீர் வாழியவே, வாழிய வாழிய பல்லாண்டு வாழிய, வாழிய வாழிய பல்லாண்டு வாழிய. ஆமா ஆசிரியர்களே, நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் செய்யாமல் அண்ணன் கீதையிலே சொன்னான், நிஷ்காமிய கர்மயோகம் செய். என்ன கடமையை செய், பலனை எதிர்பாராதே. புதிதாக வந்திருக்கிற பலருக்கு நாங்கள் சொல்லக்கூடியது இதுதான், கடமையை செய், பலனை எதிர்பாராதே, காலத்தை வீணாக்காதே. கடவுளுக்கு அடுத்தது காலம். வளமான லைப்ரரி இருக்கு, அதை நல்லா யூஸ் பண்ணுங்க. நல்ல பருத்தி அறை இருக்கு, புதை சொல்லக்கூடாது. வளமான நூலகத்தை பயன்படுத்தி அறிவாளியாகுங்கோ. நிறைய அறிவோட போடும் ஆசிரியர். அப்பதான் பிள்ளைகளை அடக்கமா வச்சிருக்கலாம் என்று கூறி நீண்ட நேரமாச்சு. தண்ணி ஆறப்போகுது, அங்க வடையும் ஆறப்போகுது, அந்த புறம் போகணும். ஆகவே உலகத்தில் கதை முடிப்போமா? அப்ப நாங்கள் மங்களம் பாடுகிறோம். அனைவருக்கும் மங்களம். அங்கர கணேசனுக்கு மங்களம் மங்களம், அங்கர கணேசனுக்கு மங்களம் மங்களம், அம்பலத்து நாதனுக்கு மங்களம் மங்களம், அம்பலத்து நாதனுக்கு மங்களம் மங்களம், சங்கரி மனோன்மணிக்கு மங்களம் மங்களம், சங்கரி மனோன்மணிக்கு மங்களம் மங்களம், தமிழகன் முருகனுக்கு மங்களம் மங்களம், தமிழகன் முருகனுக்கு மங்களம் மங்களம், கரையேற்ற அனைவருக்கும் மங்களம் மங்களம், கரையேற்ற அனைவருக்கும் மங்களம் மங்களம், ஆசிரிய உத்தமக்கு மங்களம் மங்களம், ஆசிரிய உத்தமக்கு மங்களம் மங்களம், மங்களம் துவா மங்களம், மங்களம் துவா மங்களம்.
மங்களம் மங்களம் சுப மங்களம் மங்களம் சுப மங்களம். அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி இந்த வில்லிசேவனத்தை என்ற விஷயத்தை விடுகிறோம். நன்றி, வணக்கம்.